வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கும் ஒரு சில நியூஸோடு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ்ன்றதை தாண்டி இன்னைக்கு என்ன டே? ஸ்கூல் ரியோப்பன். ஆமாடா, நிறைய வெற்றிகரமாக வந்து எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிருக்குங்க. பாதி வீட்டில் டிவி இந்நேரத்துக்கு ஆஃபில் இருக்கும். அதை தாண்டி ஃபோனு சைலண்டாக இருக்கும். பாதி வீட்டில் இத்தனை நாளாக ரைம்ஸ் கேட்டுச்சு, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தாங்க. இனிமேல் நமக்கு வந்து சீரியல் சத்தம் கேட்கும். உங்கள் குழந்தைகள் மற்றும் உங்கள் பேரன் பேத்திங்கெல்லாம் இந்நேரத்துக்கு ஸ்கூல். பேரன் பேத்திங்களா? இல்லை, அந்த அளவுக்கு நம்ம வியூவர்ஸ்க்கு ஏஜ் இருக்குமான்னு யோசிச்சேன். உங்கள் ஏஜ் செட்டுன்னா வாய்ப்பு இருக்குல்ல. என் ஏஜ் செட்டில் பேரன் பேத்திகள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டா, ஏங்க ஊர் சைடில் போனா ஊர்லயே ஏதோ ஒரு குழந்தைக்கு தாத்தாவாங்க. ஆமாடா, கரெக்ட் தானே? கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுற நீ அடிங்கோ அப்படின்னு அந்த குழந்தை பதில் கேட்கும். அப்புறம் நீ வந்து கரெக்ட் அப்படிங்குவ. சரி, மொத்தம் ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஜாலியா எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போயிட்டு வந்திருப்பாங்க. உங்க குழந்தைகளும் முதல் நாளே இப்பெல்லாம் புக் கொடுத்துட்றாங்க போல இருக்குங்க. முதல் நாள்லாம் இல்ல, புக்லாம் கொடுத்து அனுப்பிட்டாங்க ஆல்ரெடி. ரொம்ப மோசமா இருக்காங்களே. எங்களுக்கே பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டே எல்லாம் போனா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் டெல் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. வருஷம் இதே தான் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்குங்க. தெரிஞ்ச டீச்சர்னா அந்த மாதிரி தோணும். ஜாலியா விட்டுருவாங்க. ஒரு சிலர்லாம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே அப்படின்னும் போது இது ஒரு மஸ்ட் டே. கண்டிப்பா நீங்க நம்ம லெசன் எடுத்தாதான் இதுக்கப்புறம் வர நாட்கள்லாம் நல்லா இருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மாத்தி விட்டுருவாங்க. பரவாயில்ல, 10th முடிச்சுட்டு நல்ல குரூப் எடுத்திருப்பீங்க, நல்லபடியா படிங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஆனுவல் லீவ்ல எல்லாரும் சந்திப்போம். சரி, ஃபர்ஸ்ட் டைமே நம்ம வந்து OnePlus 13s போட்டுருக்கல, அது வெரி ஃபர்ஸ்ட் அப்கமிங் டிவைசஸ் ஆஃப் திஸ் வீக். ஏன்னா OnePlus 13s வந்து நல்லா இருக்க போகுதுங்க. என்னன்னா கெஸ்ட் பிரைஸ் பாத்தியா? சரி, நீ என்ன பிரைஸ் வந்து அது விற்கும்னு நினைக்கிறேன்? கெஸ்ட் பிரைஸ் பார்த்துட்டேன், 50K போட்டுருந்தாங்க. ஆமா, நீ என்ன பிரைஸ் வந்தா ஓகேன்ற அப்படின்னு. எனக்கு 50Kங்கிறது 50 to 55 ஓகே, கரெக்ட் தானே? அவ்வளவுதான். இல்ல, இந்த ஸ்பேஸ்ல 13R இருக்கு, அதுல இருந்து இது 10,000 டிஃபரன்ஸ்ல இருக்கு, அதுல இருந்து மறுபடியும் 10,000 டிஃபரன்ஸ்ல OnePlus 13 கார்ட் ஆஃபரோட 65. இதுல வந்து இது 58க்கு வச்சு அதை 60க்கு வச்சு அது ரொம்ப கன்ஃபியூஸ். நிறைய பேர் இது 40க்கு விற்க முடியுமான்னு கேட்டுட்டு இருக்காங்க போல. ஏப்பா உள்ள இருக்கிறது 8 லைட், மனசாட்சி வேணாமா? அது இப்போ உனக்கு வந்து அந்த மனசாட்சி கொஞ்சம் எட்டி பார்க்க காரணம் என்னன்னா, ரெகுலரா நியூஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் என்ன இல்ல. ஈவன் இப்ப iQOO 13 வந்து உங்களுக்கு 50K கிடையாது. iQOO 13 53, கார்ட் ஆஃபரோட 52, கார்ட் ஆஃபர் இல்லனா 55. இது OnePlus 13s 15 சொல்றாங்க. பட் ஆனா என்ன பிரைஸ் என்னன்னு தெரியல. அப்படி பார்த்தா இதுதான் லோ காஸ்ட். ஆமா, இருக்காது. இப்போ சப்போஸ் 50K அப்படின்னா இருக்கலே அஃபோர்டபிள் 8 லிட் பேஸ்டு ஃபோன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் வரும். OnePlus 13s தான் வரும், லீடிங்ல இருப்பான். ஆனா தெரியல அவங்க எந்த அளவுக்கு அந்த பிரைஸ்லயே விடுவாங்கன்னு. இன்க்ளூடிங் கார்டு ஆஃபர் அது இதுன்னு சொல்லுவாங்க. சரி, இன்க்ளூசிவ் ஆஃப் கார்டு ஆஃபர் 50,000 அப்படின்னு என்ன பண்ண போறீங்க? சோ இதான் என் கேள்வி. நல்ல ஆப்ஷனா தான் இருக்கும். ஆனா கேமரா மேபி எப்படியும் கொஞ்சம் OnePlus 13 கம்பேர் பண்ணா இது கொஞ்சம் டவுன் சைடா தான் இருக்கும். அப்படிதான் வந்து நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா பேட்டரி எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு 6000 பிளஸ் இல்ல போல இருக்கே. 5008 சம்திங் அப்படிதான் போட்டுருக்காங்க. 5800 5900 லீக் வந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ ட்விஸ்ட் என்ன, 5240 இருக்கிற 15 ஒரு கேங்குக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆமா, அப்படி இருக்கும்போது இது வந்து 5800 இல்ல 900னா அதே 6.3 இன்ச் 80 லிட்டோட எப்பயுமே OnePlusஓட சைட்ல பார்க்கும்போது ஹைப்பர் ஓஎஸோட கலர் ஓஎஸ் கொஞ்சம் இந்த ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் ஓகே ஆகும். அடுத்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க கூலிங் மெக்கானிசம் எப்பயுமே கொஞ்சம் பெட்டராகவே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஏன்னா கேமிங் ஃபோன்ல. ஆமா, அப்போ என்ன ஆகும், கேமரா ஃபோன் அவங்க சொல்றதே இல்லை இப்பெல்லாம். அவங்களுக்கு நீங்க எங்க போய் பார்த்தாலும் படிப்படியா கேமரா குறைச்சிக்கிட்டே வராங்க. அடுத்த வருஷம்லாம் பாத்தீங்கன்னா 16 மாதிரி ஒரே ஒரு கேமரா வச்சு கொடுப்போம். அதுக்கு அடுத்த வருஷம் கேமராவே கொடுக்க மாட்டோம். தனியா வந்து நீங்க ஒரு கூப்பன் போட்டீங்கன்னா கையில நிக்கான் கனான் வந்து ஒரு கொலாபரேஷனோட. இப்போ இந்த சிங்கிள் கேமரா எது கொடுக்குறோம்னா QR கோட்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணுவேன் அப்படிங்கிற பர்பஸ்க்காக சிங்கிள் கேமரா நாங்க ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் இதில் நாங்க திங்க் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். OnePlus 17s அப்படி வந்தாலும் வரும். அடுத்தபடியாக ஆண்டவரோட ஃபேவரட் டிவைஸ் தான் அடுத்த 2 டிவைஸுமே. லாவா போல்ட் N1 சீரீஸ், N1 Pro and N1 ஒரு லாவா வந்து நல்ல பிராண்ட் தான். N1 Pro வேற வந்து இல்ல, ரெண்டுமே வந்து யூனிசாக் தான். இல்ல, அது வந்து ஆக்சுவலா 5G அது ஒரு நல்ல முடிவு தான். ஓகே. அப்புறம் வந்து Infinix GT30 Pro ஆண்டவர் வந்து ரீசெண்டா Infinix மேல ஒரு லவ் வந்துருச்சு. ரீசெண்டாலாம் இல்லடா, அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. முன்னாடியே பெரிய 2018 19 அந்த டைம்லயே Infinix டிவைசஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தால்தான். அப்போ ஸ்மார்ட் சீரீஸ் அப்பயே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிக்ஸில் வந்து என்ன அப்போல்லாம் வந்து செல்ஃபி ஃப்ளாஷ் இருக்கும். இப்போ வரைக்கும் இருந்தது. ஒரு 5 மாதம் முன்னாடி யூஸ் பண்ண ஃபோனில் கூட இருந்தது. இப்போ இன்ஃபினிக்ஸும் செல்ஃபி ஃப்ளாஷ் ரிமூவ் பண்ண இல்லையா? இல்லையே.
இருந்தா சொல்லிருப்பேன்ல ஃபிளாஷ் இருக்கு லோ லைட்ல அந்த ஃபிளாஷ் டுவல் ஃபிளாஷ் இருக்குங்க எங்க டாப்ல கொடுத்துருப்பானுங்க பாம்பு அப்படி மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ மேபி ஸ்கிரீனே உங்களுக்கு பிரைட்டா இருக்குல்ல அந்த ஸ்கிரீன் பிரைட் மட்டும் இல்ல ஸ்கிரீனே வந்து எட்ஜ் டு எட்ஜ் மாதிரி போகுதுல்ல கிட்டத்தட்ட ஓகே ஓகே அதனால வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்ட்ஸும் நம்ம நல்ல கூட இருக்கலாம் பரவாயில்ல. ஸோ அப்போ இன்ஃபினிக்ஸ்லயும் GT30 Pro அதுவும் இந்த வாரம் ஜூன் 3ஆம் தேதி அதுவும் Dimensity 8350 ஓட நல்லா இருக்கும். வாங்கிட்டான அந்த ப்ராசரை. வணக்கம், நான் உங்கள் SRK பேசுகிறேன். அதாவது கடந்த சரியாக சொல்ல வேண்டும் என்றால் மே 31ஆம் தேதி சிவபரணி உதய செல்வம் என்றும் சேனலில் ஷாமி கேமரா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படி என்ற ஒரு வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது அந்த வீடியோ ப்ரைவேட் செய்யப்பட்ட காரணம் என்னவென்றால் அந்த வீடியோ, அதாவது குறிப்பாக அந்த வீடியோ காப்பிரைட் ஆகப்பட்டுள்ளது. இது வெறும் ஆடியோ சம்பந்தப்பட்ட காப்பிரைட் மட்டுமே. அதை விரைவில் சரி செய்து மறுபதிவு செய்யப்படும் என தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, ஓகே, ரைட்டு, வருவோம். அந்த மனசை பிடிச்சி டென்ஷன் பண்ணிட்டீங்க. அவர் அடுத்து கூல் பண்றதுக்காக கூலா ஒரு வீடியோ, கூலா ஒரு நியூஸ் இதெல்லாம் பார்த்தாச்சுடா. பார்த்தாச்சு. நாங்க அதுக்கு டெடிகேட்டடா ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். பிக்சல்ல இருந்து பிக்சல் 10 அதோட அவுட்டோர் ஷூட்ல மாட்டிக்கினாங்க. இனிஷியல் லீக்ஸ் அவங்களுக்கு அது இனிஷியல் லீக்லாம் இல்ல, அவன் வெளியில போய் ப்ராடக்ட் ஷூட் பண்ணுவாங்கல்லடா. இங்க பாரு, இப்படி இப்படி வச்சுட்டு அப்படியே ஒரு இப்படி சுத்துற மாதிரிலாம் டப்பு ஷாட் வரும், ஷார்ட்ஸ்லாம் வரும்ல, அதை உட்காந்து மேலே கட்டு போய் எங்கேயும் வெளில எடுத்திருக்காங்க. அதை எவனோ ஒருத்தர் இப்பதான் ஜூம் டு போட்டோ ஈஸியா எடுக்கலாமே, 120x 100xலாம் இருக்கு, இங்க தூரத்துல இருந்து போட்டோ எடுத்து போட்டு விட்டாரு, ஆட்டை போட்டு போட்டாங்க, முடிச்சு விட்டாங்க. வரும், அதுவும் TSMC கிட்ட தான் பண்றாங்க. ட்விஸ்ட் என்னன்னா பிகெஸ்ட் ஹோப் இருக்கு, G5 மேல ஹோப் இருக்கு, நம்பர் சீரிஸ்ல பெரிஸ்கோப் இருக்கு, இதுதான் ட்விஸ்ட். ஆமா, ட்ரிபிள் கேமரா. ஒரு பக்கம் G5, இன்னொரு பக்கம் வந்து கேமரா குட்டியா இருப்பான். ட்ரிபிள் கேமரா வெயிட் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும். இதுவே குட்டியா தான் இருக்கு, ஆனா இது கொஞ்சம் ஹெவியான சைடு இந்த ஃபோனு. இப்போ சாம்சங்கோட ஃபோன்லாம் கேஸோட இருக்கிற வெயிட் வந்து இவன் கேஸே இல்லாமல் இருப்பான். அதனால கொஞ்சம் ட்விஸ்ட் தான் ப்ரோவை பொறுத்த வரைக்கும். பட் என்ட்ரி லெவல் வந்து SRK சொன்ன மாதிரி தான், 9லாம் வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்கும். 10 மேபி கொஞ்சம் வெயிட் இருக்கலாம், பார்க்கலாம். ஆனால் அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தானே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா சரி. அதுக்கப்புறம் iOSல ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அப்படி சொல்ல, மச் நீடட், அவசரப்படாது. எல்லாரும் ஆப்பில் குறை சொன்னீங்க பார்த்தீங்களா, ஏஐ வரலன்னு. ஃபர்ஸ்ட் ஏஐ ஃபீச்சர் ஆமாம் இங்கே இருக்குது உங்களுக்கு. 2025 அங்கே வச்சிருக்கான் சாருங்கிற மாதிரி அடியில் வச்சிருக்கான். ஆமாம், நீங்கள் யாரும் மறந்துடக்கூடாது. அதுவும் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் உங்களோட ஐஃபோனை சார்ஜ் பண்ணும் போதெல்லாம் வந்து இந்த ஏஐ ஃபீச்சர் இருக்குங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக. உங்கள் ஃபோன் எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஏறும் அப்படிங்கிறத இனிமே ஒரு ஃபோனால் சொல்ல முடியும். ஆமாம், எஸ்டிமேட்டட் சார்ஜ் டைம் யாராலையும் சொல்ல முடியாது. இன் நெக்ஸ்ட் 35 minutes உங்களுக்கு 100 ஆகிடும். ஆமாம். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய இது வந்து காலகாலமாக நம்ம எல்லாத்துலையும் பார்த்து பழகிட்டோமா, நமக்கு எப்படி இருக்குன்னா என்ன நடக்குது இங்கே அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் சும்மாவே சொல்லிட்டு கிடக்கும். 33 நிமிஷத்துக்கு அப்புறம் வா நான் பார்த்துக்கிறேன், சார்ஜ் ஏறிட்டு சொல்கிறேன் அப்படின்னு இருக்கு. இவன் இதை வந்து ஏஐ மூலியமாக தான் வருது, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக கொண்டு வரேன்றான். எல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்குறீங்க. இதுக்கு இன்னொன்று என்னன்னா, உனக்கு இது ஞாபகம் இருக்கா, அசோஸில் ZenFone 5G அதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டெலிஜென்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. இதுக்கு எப்படியும் ஒரு 25 நிமிஷம் இதை பற்றி பேசுவாங்க. 25 நிமிஷம்? ஆமாம். இதனால உங்கள் ஃபோனோட பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து 10 நிமிட்ஸில் வந்து உங்களுக்கு அலாரம் வரும், உங்கள் ஃபோனுக்கு வந்து இண்டிகேஷன் வரும், உங்கள் ஃபோன் சார்ஜ் ஆகிடுச்சு போய் ஃபோனை எடு, இப்படி நாங்கள் கொண்டு வரோம், ஹெட்செட்டில் சொல்லுவோம், அப்படிலாம் வரும். அதையும் பாருங்கள். அப்புறம் iOS 19 இனிமேல் சொல்லாதீங்க, வாயிலே அடிப்போம். iOS 26ன்னு சொல்லி பழகுங்க. அதுவும் வந்து ஒரு மாற்றமாக கொண்டு வந்திருக்காங்க. அனௌன்சிங் திஸ் நம்ம ப்ராசர்லாம் பற்றி பேசுவாப்லையே. ஓகே, சாம்சங் கார்த்தி பேக் டு சாம்சங் S24 Ultra நேச்சுரல் டைட்டானியம்க்கு வந்திருக்காரு. ஓகே, தலைவன் பேக் டு சாம்சங். அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி என்ன ஃபோன் ப்ரோ, இதோட தம்பியை தான் யூஸ் பண்ணிட்டு Xiaomi 12 Pro யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ பேக் டு சாம்சங் S24 Ultra வேற லெவல். தலைவன் வாங்கிட்டாருன்னா இதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, மனுஷன் வருவாருங்க இங்கே, ஒட்டிக்கவே முடியாது. அவர் என்ன தீவிர சாம்சங் பக்தன், அதனால தான் அவர் ஆதங்கத்தோட அவ்வளோ பேசுவார். அடுத்தபடியாக இப்போதான் ஐஃபோனில் வந்து நாங்கள் பெரிய ஒரு அப்டேட் சொன்னோம். iOS 19 வந்து 26 மாதிரி இருக்குன்னு. அடுத்தபடியாக உங்களுக்கு வாட்ஸ்அப் இனிமேல் ஐபேடில் வேலை செய்யும். இதுவும் ஒன் ஆஃப் த ப்ளசன்ட். அதுவும் ஆனால் எப்படின்னா, வாட்ஸ்அப் வந்து டெடிகேட்டட் அப்ளிகேஷன் மாதிரி இருக்காது, வெப் ஆப் மாதிரி இருக்கும். லிங்க்டு டிவைஸாக யூஸ் பண்ணலாம், தவிர நீங்கள் உங்கள் கான்டாக்ட் எல்லாம் அதில் போட்டு வைக்க முடியாது. கான்டாக்ட்லாம் போட்டு அதையே கொடுக்குறானே பெரிய விஷயம், லிங்க்டு டிவைஸாக கொடுக்குறானுன்றதே பெரிய விஷயம். ஆமாம். ஆனால் இதுவே பெரிய விஷயம்னு சொல்கிற அளவுக்கு தான் இவனுங்க ஐபேடை இவ்வளோ நாள் வச்சுருந்துருக்கானுங்கன்றதே எனக்கு இப்போ தான் தெரியுது.
நான்லாம் இந்த ஷாமி பேட்ல டெலகிராம போடுறேன், வாட்ஸ்அப்பை போடுறேன், எல்லாம் இருக்காது. அது இவங்க டெடிகேட்டடா ஐபேட் ஓஎஸ்னு ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் ஸ்கேல் பண்றதுனால இப்போ ஐபேட்ல வந்து வாட்ஸ்அப் பயங்கரமா இருக்குமா? ஆமா, நீ யூஸ் பண்ணி பார்த்தா உனக்கு தெரியும். ஓகே, அவங்க வந்து எப்படி தெரியுமாடா, ஆமா இவர் ஒன்று சொல்லியிருக்காருங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப்லாம் வந்து லோக்கல் டேட்டா நம்ம ஃபோன்லேயே தான் ஸ்டோரேஜ் ஆகும். பட் ஆனால் ஐஃபோன் வந்து கிளவுட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா நம்ம என்ன டவுன்லோட் அப்போ இப்போ ஐபேடுக்கும் கிளவுடா? அப்படிதான் இருக்கும், ஜாலி தான். இப்போ நமக்குலாம் எந்தெல்லாம் பாருங்க 30 GB 40 GB ஃபோனில் பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான். இப்போ அந்த மாதிரி இருக்காது ஐஃபோன். அந்த மாதிரி இருக்காது. ஐஃபோனுக்கு மட்டும் வர்றா. இப்போ ட்விட்டர் எடுத்துக்கடா, பல வருஷமா ட்விட்டர்ல வாய்ஸ் ட்வீட் இருக்குடா. அப்படியா? ஐபோன்ல பார்த்தா உள்ள போயிட்டு ட்வீட் கொடுக்குறோம்ல, ஸ்பேஸ்னு ஒன்று பார்த்துருங்க. ஸ்பேஸ், ட்விட்டர் ஸ்பேஸ் எல்லாருக்கும் இருக்கு. ஐபோன்ல ட்வீட் இருக்குல்ல, ரிப்ளை இல்ல ட்வீட் போடுறேன்ல, போடுற ட்வீட்டே வாய்ஸ்ல போடலாம். அப்படியா சரிடா, இந்த போன் வந்து நல்லா இருக்கு, நான் காலைல பார்த்தேன், செக் பண்ணி பார்த்தேன், எல்லாருக்குமே தெரியுமே. அந்த மாதிரி ட்வீட்லயா? ஆடியோ ட்வீட் எல்லாராலையும் பார்க்க முடியும், எல்லாரும் அதை எல்லாராலையும் லிசனே பண்ண முடியும். ஆனா நம்மளால ஆண்ட்ராய்டு டிவைஸால பண்ண முடியாது, போட முடியாது. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஆப் வருது, ஃபோட்டோகிராஃபி ஆஸ்பெக்ட்ல இல்லாட்டி இமேஜஸ் ரொம்ப ப்ரீமியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு மாதிரியான மைண்ட் செட்டோட வராங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒன்லி ஃபார் ஐஃபோன். அப்படியா? அப்புறமா தான் எல்லாருக்கும் ஓப்பன் ஆச்சு. அவெல்லாம் ஆண்ட்ராய்டு பக்கம் வராமலே இருந்திருக்கலாங்க. அதுதான் அதுக்கப்புறம் மெட்டா கிட்ட போயிடுச்சுல. இன்ஸ்டாகிராமே இவங்க தான் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டில் தான் வந்திருப்பான். இவனுக்கு கூட்டம் தான்டா வேணும், மார்க் மாமாக்கு. அவனுக்கு கூட்டம் தான், ஏன்னா அவனுக்கு ப்ரொமோஷன்ஸ் அண்ட் சேல்ஸ் தான் அவனுக்கு முக்கியம். ஆமா, ஆப்பிளுக்குன்னு டெடிகேட்டடாக நிறைய விஷயங்கள் முன்னெல்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் பயங்கரமா இருக்கும், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி இருந்த ஆப்பிள் தான் சார்ஜிங் டைம் காட்டுறாங்க, புரியுதா? இதுதான் அதுதான் இது ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு எருமாடு. அது தெரியாம இப்போ ஆப்பிள் ஃபேன்ஸ் வந்து இப்போ நீ சொல்ற கணக்குல தான் இந்த 80s and 90s கைஸ் வந்து ஆப்பிள் ஃபேனா இருந்தாங்கன்னே வை. இந்த மாதிரியான ஸ்டோரி எல்லாம் பார்த்துட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஸ்டேஜ்ல ஏறி லான்ச் பண்றதை பார்த்து அப்படியே சில்லறைகளை செலுத்து அப்படி செதற விட்டு அப்படி இருந்தவங்க தான். அது வந்து ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகி போயிட்டே இருந்தது. ஆப்பிள்னா சும்மா இல்லை, அவனும் ஃபோன் தான் செய்யறான், ஆனால் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு ஒரு அப்படியே போயிட்டு இருந்தது. அந்த வண்டி இப்போ எப்படி இருக்குன்னா இன்ஜின் கலந்து போயிடுச்சு, இருந்தாலும் கம்பார்ட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. இன்னும் அந்த மொமெண்டம் லாஸ் ஆகாமல் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருக்கு. இதில் வந்து யாருன்னா இப்போ 2K கிட்ஸ் ஏறி ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன போகிறது யாருன்னா பின்னாடி இன்ஜின் கட்டிக்கிட்டு இன்ஃபினிக்ஸ் போய்கிட்டு இருக்கான், போய் ரிவர்ஸ்ல புடிங்கிட்டு வந்துடுவான் இன்ஃபினிக்ஸ். அது எனக்கே அப்படிதான்டா இருக்கு. நான் ஆண்ட்ராய்டு வந்து மேக் ஓஎஸ் அளவுக்கு வருமாங்கிறது டவுட் தான். ஏன்னா மேக் ஓஎஸ் வந்து எல்லாத்துக்கும் ஈஸியா பொருந்திடும், ஏன்னா அவனுங்க டிவைஸ்க்குள்ள இருக்கு. ஆமா, ஆண்ட்ராய்டு வந்து கண்ணாபின்னால எல்லார்கிட்டயும் இருக்கு. அதுதான் இவனுக்கு இந்த ஓன் ஓஎஸோட வரும்போது தப்பிக்கலாம். ஒரு காலத்துல நான் சொல்லிட்டேன், இன்ஃபினிக்ஸ் தான் அடுத்த ஆப்பிள். எஸ். அடுத்து இந்த வருஷம் எல்லாரும் சேர்ந்து சாம்சங்கை காரி துப்பிட்டு இருந்தாங்க. அந்த துப்புறது எல்லாத்தையும் ரிவர்ஸ் துப்புற மாதிரியான ஒரு சம்பவம் பண்ண போறோம். One UI 8 பீட்டா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, செம ஃபாஸ்டா இருக்காங்க. அதனால One UI 8 ரோல் அவுட் வந்து இது ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. Z Foldலயே வரும் அப்படின்னாங்க. அது வெளியில டிஃபால்ட் வந்துரும். இப்போ ஆல்ரெடி பீட்டா ப்ரோகிராம் போயிட்டு இருக்கு. Z Fold 6 7 Z Fold 7 அதுலயே வந்து Z Fold Z Flip எல்லாத்துலயுமே One UI 8 தான் இருக்க போகுது அவுட் ஆஃப் தி பாக்ஸ். Android 16 பவர்டு ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட்டு வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் Android 16ஓட ஃபோன். ஓ, பிக்சல்ல தாண்டி வரானா? பின்ன இவன் தான் ஜூலைலயே லான்ச் பண்ணிடுவானே. பிக்சல் லேட்டா வரும். பிக்சல் வந்து எப்பயுமே ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைம்ல தான் வரும். அதனால அதுக்கு முன்னாடி இவன் லான்ச் பண்ணி Android 16ஓட கையில கொடுத்துட்டு போயிடுவான், பபாய் அப்படின்னு. இப்போ இல்லைன்னா ஹைலைட்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்ததுதான். நான் எத்தனை வீடியோல சொல்லியிருப்பேன், One UI 7 பொறுமையாவே வரட்டும், அதுல பக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவன் டைம் எடுத்துக்கிட்டோம், ரொம்ப பெருசா ஒர்க் பண்ணியிருக்கான், அதனால அதுக்கப்புறம் வந்து அது வரக்கூடிய யூஐ அவனுக்கு வசதியா இருக்கணும். இப்ப பாருங்க ஜாலி பண்றான், உள்ள போய் பழைய கோடெல்லாம் எடுத்து வெளில தூக்கி பிச்சை மறுபடியும் குப்பையெல்லாம் தூக்கி வெளில போட்டுட்டு இப்போ உட்காந்துட்டு ஃபுல்லா எதுல கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அனிமேஷனு, அந்த காசியன் பிளரு, ஃபுல்லா பிளர் எஃபெக்ட் வந்து போனை எந்த விதத்துலயும் பாதிக்காம பிளரே வந்து நச்சுன்னு இருக்கிற மாதிரியும் கிளாஸ் எஃபெக்ட்ஸ் இருக்குங்கிறாங்க நிறைய இடத்துல விட்ஜெட்ஸ்லயே. இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? விட்ஜெட்லயே இருக்குமா அது? விட்ஜெட்டே இப்போ நான் இங்க வைக்கிறேன் அப்படின்னா இந்த விட்ஜெட்டே கிளாஸ் எஃபெக்ட்ல இருக்கும். இதெல்லாம் ஆனால் ஒரு கொடுமையை சொல்லட்டுமா, இந்த மாதிரி கிளாஸ் விட்ஜெட்ஸ் கிளாஸ் ஐகான்ஸ் 808ல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஆமாம், நான் அதை முடிஞ்ச ஒரு நாளைக்கு காட்டுறேன். bring back அப்படின்னு அப்படிதான் பாட்டு பாடி சுத்தணும் போல எல்லாம் நேரம் போதா. அதுக்கு பிக்சல் ஸ்டோர் அவங்களும் அந்த வெப்சைட் இங்கே ஆமாடா பாத்தியா, பிக்சல் ஸ்டோர் எப்படி இருக்கு, செமையா ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டாக நம்மளும் வீடியோ போட்டிருக்கோம், நீங்களும் அதை பார்த்து பிக்சல் டிவைஸ். அதுக்காக தான் லைவ் வேற வந்தேன். அது ஏன்னா ஒரு மிஸ்டேக் இருக்கு, ஒரு பஞ்சாயத்து இருக்கு. இந்த எக்ஸ்சேஞ்ச் போடும்போது என்ன ஆகும்னா இவங்க அக்னாலேஜ் பண்ணாதான் எக்ஸ்சேஞ்ச் போனஸே வெளில வரும். குறுக்க இந்த கௌஷிக், அது யாருன்னா நம்ம கேஷிஃபை அவர் தான் வருவார்.
நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் லைவும் போட்டிருக்கோம். அதுக்கு அந்த ஆஃபர்ஸ்க்கான டீட்டெயில்டு வீடியோவும் போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம காமேஷ் ப்ரோக்கு வந்து என்ன பண்ணாங்க, S21 Ultra வந்து 20,700 rupees சொன்னாங்க, ப்ளஸ் 7,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஸோ இப்போ 27,700. ஆமாம். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா நேரில் வந்து பார்த்துட்டு 14,000 18,000 ஏதோ சொன்னாங்க. நம்மளால் வந்து அதெல்லாம் முடியாது, நீங்கள் கேரண்டீடுன்னு சொல்லி 20,700 சொன்னீங்க எங்கன்னு சொல்லி கேட்டு இது பிரச்சனையாகி அப்படியே இழுத்துட்டு போய் அப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ ஓகே அப்படின்னு சொல்லி கேஷிஃபை அதை கையில் வந்து அக்னாலஜ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா, கேஷிஃபை சப்போஸ் கையில் ஒரு 18,000 கொடுக்குறேன்னு சொன்னதை வந்து காமேஷ் ப்ரோ வாங்கியிருந்தாருன்னா கேஷிஃபை இதை வாங்கி முடிச்சுட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, OnePlus கிட்ட நோட்டிஃபை பண்ணுவாங்க. OnePlus இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்சேஞ்சுங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து எந்த தடங்களும் இல்லாமல் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த 7,000 ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் போனஸே வந்து வரும். அதான் அந்த 7,000 ஆக மொத்தம் உங்ககிட்ட ஃபுல் பேமெண்ட் தான் எடுப்பான். அப்படிதான் இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் டன் ஆனால் தான் எக்ஸ்சேஞ்ச் போனஸ்மே உங்களுக்கு வரும். அதான். ஸோ அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, எக்ஸ்சேஞ்ச் போனஸ் போகிறது தப்பு இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறது இல்லை, ப்ராப்ளம் இல்லை. அப்படி இல்லைனா நீங்கள் வெளியிலேயே ஃபோனை வித்துடுறது பெஸ்ட்டு ஃபஸ்ட் எடுத்ததுமே. ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னன்னா, எக்ஸ்சேஞ்ச் போனஸ் 12,000 ரூபாங்கிறதுலாம் கிரேசி. இப்போ Pixel 6 இருக்குன்னு வைங்களேன், மோஸ்ட்டாக அதை கிராப் பண்ண தான் நிறைய பேர் உள்ளே இறங்குவாங்க. இப்போ 6 எல்லாம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஊரில் 6 வந்து யூஸ்டு மார்க்கெட்டில் 15,000 14,000 அப்படின்னு வைங்களேன். ஆமாம். உங்ககிட்ட இப்போ இருக்குன்னா அந்த ரேட்டுக்கு தான் விற்க முடியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேஷிஃபை எக்ஸ்சேஞ்சில் போடுறீங்கன்னா அவர் நேரில் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அவர் 10,000 சொல்கிறாருன்னே வைங்க, என்ன எவ்வளோ சொல்லிட்டேன் 15,000க்குலாம் விற்கிதியா யூஸ்டு மார்க்கெட்டில் அப்படின்னாலும் 10,000 ரூபான்னு வந்துருச்சுன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கூகுள் சைட்லேருந்து ஒரு 12,000 வருங்கிறது தான் அல்டி. ஆக மொத்தம் உங்களுக்கு 22,000 ரூபாய்க்கு அது சேல் பண்ண மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள். ஆனால் இதுக்கு இடையில என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்கிறதுக்கு நீங்களே வந்து ஃபஸ்ட்டே கஸ்டமர் சப்போர்ட்டெல்லாம் அப்ரோச் பண்ணி எனக்கு வந்து சீம்லெஸ்ஸாக இருக்கணும், பிரச்சனைலாம் பண்ணக்கூடாது, ப்ராப்பராக நடக்கணும், எனக்கு எஸ்டிமேட் வேல்யூலேருந்து கொஞ்சம் குறையிறதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை, பட் எனக்கு நீங்கள் கேரண்டி பண்ணுற மாதிரி ப்ராப்பராக போனஸ்லாம் வருமானதை கிளாரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. ஆமாம். இல்லை இனிஷியலாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, ஓவரால் பெரிய குறையெல்லாம் வைக்க மாட்டாங்கன்னு தோணுது. அதுக்கு தான் எனக்கு என்ன ஆசைன்னா, இவங்க வந்து அஃபீஷியல் ஸ்டோர்ஸே வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அங்கங்கே இப்போ சென்னையில் ஒரு ஸ்டோர் இருக்கும். எனக்கு புரியுதுங்க, நீங்கள் கேட்கலாம் எப்படின்னா, இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, ப்ரோ நான் இருக்கிறது விழுப்புரத்தில், நான் இருக்கிறது வால்பாறையில், நான் இருக்கிறது இந்த மாதிரி ஏற்காட்டில், நீங்கள் சென்னையில் ஒரு ஸ்டோரை பற்றி இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறீங்களே, நான் எப்படி ஒரு ஆக்சஸ் பண்ணுறது? கரெக்டு தான். ஆனால் இதுவே அஃபீஷியல் ஸ்டோர் நேராக டேரக்ட் கூகுளோட ஸ்டோரே சென்னையில் இருக்குது அப்படின்னா கூட நாளை பின்ன எப்பயாவது இந்த மாதிரியான ஒரு ஐடியா இருக்கும்போது, ட்ராவலும் பண்ணுற ஐடியா இருக்கும்போதெல்லாம் என்ன ஆகிடும்னா, அழகாக ஸ்டோரை விசிட் பண்ணி ஏதாவது வாங்கிட்டாவது போயிடலாம், ஜாலியாக ஒரு ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா மும்பையில் வந்து ஆப்பிள் ஸ்டோருக்கு இங்கேருந்து ட்ரெயின் கட்டி புளிஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டவங்கலாம் காலம் உண்டு. ஆமாம். அப்படி இருக்கும்போது iPhone 17 வரும்போது நம்ம ஆளுங்க நிறைய பேர் போவாங்க, பார்ப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இருக்கிற சிட்டிஸ் எல்லாமே எல்லா ஸ்டேட்லேயும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டோர் அவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னு வைங்க, கிராஜுவலாக கூகுள். ஏன்னா அவங்க வந்து அந்த 9A ஈவெண்ட் நான் போகும்போது சொன்னது என்னென்னா, நாங்கள் வந்து ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறோன்னா அது வந்து இப்போது ஒரு SRKவோ சிவாக்கோ அவங்களுக்கு நான் கொடுக்கல. இப்போ SRKவும் சிவாவும் சேர்ந்து ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறாங்க, அதுக்கு நான் லைசன்ஸ் கொடுக்குறேன் வெரிஃபை பண்ணி. அப்படி கிடையாது, எங்கள் எம்ப்ளாயி தான் அங்கே இருப்பாங்க, டேரெக்டாக இருக்கிறதே அவங்க எம்ப்ளாயிஸ் தான் இருப்பாங்க. இப்படி தான் சொன்னாங்க. இதை செஞ்சாங்கன்னா மாஸ் நல்லா வரும். அப்புறம் இந்தியா டெக் அண்ட் இன்ஃப்ரா அவங்க வந்து ஒரு இது ட்வீட் போட்டிருந்தாங்க. அதில் வந்து மோர் தென் 70% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் இந்தியா டு நாட் நோ வாட் டு ஸ்டடி ஆஃப்டர் கிளாஸ் 10th and 12th. 12வது 10வதுக்கு அப்புறம் என்ன படிக்கிறது அப்படின்னு தெரியல. 70% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி தான் இருக்காங்க அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் நெகட்டிவில் பார்க்கணுமா அப்படின்னா, அவங்க இப்படி சொல்கிறதுக்கு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, 2006 நான் 12th முடிக்கிறேங்க. அப்போ நமக்கு இருந்த எக்ஸ்போஷரை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, நியூஸ் பேப்பர், புக்ஸு, ஓகேயா, இதுதான் ப்ரைம் பப்ளிகேஷன்ஸு, நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்ச ஒரு ஏரியா. அதை தவிரனா டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், டிவியில் உட்காந்துக்கிட்டு நமக்காக அடுத்த ஜென்ரேஷனுக்காகன்னு பேசுறதுக்குலாம் நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களான்னா ரேரு. சரியா, இப்போயாவது ஒரு சில சேனல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கல்வி சேனல் லிமிட்டடுங்க. ஆமாம், தூர்தர்ஷன் மட்டும் தான் முக்கால்வாசி நேரம் வரும். சரியா, அப்படி இருக்கும்போது கம்மியாயிடும். அப்போ சன் டிவி இதெல்லாம் இருந்தாலும் அவங்க டிஆர்பி அவங்களோட ஷோஸ் அதை பற்றி தான் யோசிப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுது, எக்ஸ்போஷர் வந்து அடுத்து என்ன பண்ணுறதுங்கிறதுக்கான எக்ஸ்போஷரே மினிமல். பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லார் கையிலையும் இன்டர்நெட் இருக்குது. இப்போ 10th 12th படிக்கிற பசங்க கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அவங்களுக்கு ஆல்ரெடி என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அடுத்து என்ன பண்ணணுன்றதுக்கான விஷயம் இருக்கும், அது கிளாரிட்டி இருக்கும். ஆனால் அடுத்து என்ன பண்ணணுங்கிறத எதுக்கு பண்ணணுன்ற கிளாரிட்டி இல்லைங்கிறது தான் இது அர்த்தம். இப்போது எங்கள் டைமில் எப்படி இருந்ததுன்னா, அடுத்து என்ன பண்ண போகிறோன்றதே தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு இன்ஜினியர்னா யார், ஒரு டாக்டர்னா யாருங்கிறது தெரியுமே தவிர, அதில் வந்து எப்படிப்பட்ட ஒரு மிஷன் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுமே தவிர, ஆனால் எப்படி அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல கிளாரிட்டியாக இருக்காது. என்னென்ன மாதிரியான டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது. அப்போலாம் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் எக்ஸாமு, நிறைய எக்ஸாம்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ பசங்களுக்கு வந்து
இன்டர்நெட் ரொம்ப ஈஸிலி ஆக்சசபிளா இருக்கு. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு டேட்டாவை பார்க்கும்போது தான் ஷாக்கிங்கா இருக்கு. ஈஸிலி ஆக்சசபிள்ன்றனால தான் பிரச்சனையே. ஏன்னா 170 பேருக்கு, ஆனா இன்டர்நெட்டே கையில இருந்தாலும் 170 பேருக்கு வந்து 12th முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலங்கிறது தான் அல்டி. ஏங்க இன்ஸ்டாகிராமர் ஆவன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராமர் இன்ஸ்டாகிராமர் இன்ஃப்ளூயன்சர் ஆவன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு இதில் பார்த்தோம், ஒரு சின்ன பையன் கிட்ட போய் கேட்பாங்க, நீங்கள் என்ன ஆக போறீங்க, உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னு. டிக்டாகர் ஆகணும், இன்ஸ்டாகிராமர் ஆகணும். என்னடா இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் அப்படிதான் இருக்கு. இல்லைங்க நீங்கள் சொன்னதுதான் நிறைய எக்ஸ்போஸ் இருக்கு. அதனால இப்போ எனக்கே நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதெல்லாம் எனக்கு நியூஸ் ஃபீல்டில் வருது. டைவர்ட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குங்கிறாங்க, டைவர்ஷன் இருக்கு. அப்போ எங்க எதில் கான்சென்ட்ரேட் பண்ண? எனக்கு அதான்டா வருத்தம் என்னன்னா, இதெல்லாம் வந்து ஹைலி பாசிபிள் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட ஏன் எதுக்கு அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸே இல்லாமல் இருக்கிறது தான் பெயின்ஃபுல்லாக இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சு போகிறது ஓகே. இப்போ இன்ஸ்டாகிராமர் ஆகணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமர் ஆகிட்டு என்ன பண்ண போற அப்படின்னா எண்டு பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சுன்னு. காசு ப்ரமோஷன் பண்ணுவேன், காசு. ஆமாம், அதான் சொல்கிறேன், காசு. லைஃப்பில் வந்து காசு முக்கியம் தான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. அது வந்து சரி விடுங்க, வந்து எப்படி வருதுன்னு ஒன்று இருக்கு, அச்சீவ்மெண்ட்னு ஒன்று இருக்கு, நிறையா இருக்கு. அட்வைஸ் மாதிரி மெயின் இது அப்படின்னா அது அட்வைஸ் மாதிரி ஆயிடுமென்ட்டு தான், பள்ளக்குழியில் போய் உழுவுற மாதிரி ஆகிடும். நீங்கள் உங்கள் வீட்டில் யாராக இருக்காங்கன்னா சீனியர்ஸ், அவங்களோட சூப்பர் சீனியர்ஸ் கிட்டேயோ கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம். ப்ளீஸ் அதையும் கொஞ்சம் யாருன்னு பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் கேளுங்க, எல்லார்கிட்டையும் கேட்டு இருக்காங்க. சூப்பர். அப்புறம் ட்விட்டரில் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தா ஷாமி 16க்கு இப்போவே வந்து லீக்ஸ் வந்த மாதிரி போட்டுருக்காங்க. அந்த ஒயர்லெஸ் பேடு பின்னாடி டிசைன் இருக்க மாதிரி ஒரு டிசைன் போட்டிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தியா, உனக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் காட்டுறேன் பேர். வருண் அனுப்பியிருக்காரு. ஹேசல் பிளேட் என்ன இருக்கு? ஹேசல் பிளேட் எப்படி இருக்கு? ஆப்டிகல் ஜூம் 10x ஆப்டிகல் ஜூம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஷட்டர் எல்லாம் இருக்கு, செமையா இருக்கா? மோட்டரோலா ஃபோனா? பாத்தியா, இதை தானே நிறைய வீடியோல சொல்றேன். எங்கிட்ட இருக்கு? மோட்டோ மாட்ஸ். ஓ, அந்த இதுவா பின்னாடி அடிஷனலா மாட்டிக்கிற மாதிரியா? ஓகே, இத மாட்டினா இது ஒட்டிக்கும், இது அப்படியே ஒட்டிக்கும், டிச்கோ அப்படியே, அவ்வளவுதான். ஓ சூப்பரே. இல்ல எதுக்கு சொல்ல வரேன்னு தெரியுதா? ஹேசல் பிளேட்னா இன்னைக்கு ட்ரெண்ட்ல எல்லாரும் OnePlus தான் நம்புவீங்க. ஆனா அப்பயே மோட்டரோலா மாட்ஸ்ல வந்து ஹேசல் பிளேட் இருந்தது ஒன்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி இருந்துச்சு. அதெல்லாம் அடிக்கடி நான் தட்டி ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. இதுல ப்ராப்ளம் என்னன்னா, ஞாபகப்படுத்தும் போது பெரிய இவன் ஓவரா பேசுறான் அப்படின்னு கமெண்ட் வரும். அந்த மாதிரி ஞாபகப்படுத்துறது தாங்க உங்களை மாதிரி பெரிய ஆட்கள்லாம் வேணும். இல்லடா, அது அதனாலதான் என்ன ஆயிடுதுன்னா, இப்போ அந்த ஈவெண்ட் நான் பார்த்துட்டு இருக்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா பேசும்போது 5 வருஷம் முன்னாடியே பார்த்துட்டேன் அப்படின்னு எனக்கு இருக்கும். ஆனா இப்ப இருக்க குட்டி பசங்கலாம் பார்த்தா கிளாப் தட்டிட்டு குதிச்சிட்டு இருப்பாங்களா. நான் இதை சொன்னேன்னு வையன், இதெல்லாம் பழசியா, இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லையா அப்படின்னு. ஓவரா பேசுறான், அவனுக்கு பெட்டியே வரல போல, காசு கொடுத்தா அவன் அப்படி பேசியிருப்பானா அப்படிலாம் கொண்டு போடுறது. ரியாலிட்டியே தெரியாது, என்ன பண்றது, என்ன பண்ணி தொலைகிறது, இதே ஒரு பெரிய டார்ச்சரா இருக்கு. சரி, இப்ப சசிகுமார் ஒரு படத்துல வந்து சொல்லுவாரு, உங்க அப்பாவோட பேர் என்ன அப்படின்ட்டு கேட்பாரு. அப்பாவோட அப்பா பேர் அப்படியே கேட்டே வரும்போது ஹிஸ்டரி முக்கியம், தேடிக்கிட்டு இருக்கேன், என்ன கிடைக்கல அப்படின்ட்டு. அதனால ஹிஸ்டரியும் முக்கியம் தான். நீ இதை சொல்றியே, ஹிஸ்டரி வச்சுதான் முக்காவாசி டிவைஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அடுத்து ஒண்ணு சொல்றேன், அப்பயே வந்து போராளி படத்துல வந்திருந்ததுல செப்டோ, ஜொமேட்டோ, பிளிங்கிட், அது ட்ரெண்டிங்ல இருந்தது. அது இப்போ ரீசெண்டா ட்ரெண்டிங்ல இருந்தது. போராளின்னு ஒரு படம் நடிச்சிருப்பாரு சசிகுமார். அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்காவது எமர்ஜென்சிக்கு ஏரியா ஃபுல்லா இது குட்டி குட்டி பேம்ப்ளெட் அடிச்சு ஒட்டிடுவாங்க, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கால் பண்ணுங்கன்னு. அதுல உள்ள நெகட்டிவ் சைட்ஸையும் காமிச்சிருப்பாங்க. ஒரு சிலர் சரக்கு, சைட் டிஷ் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி காசு கொடுக்காம சண்டை போட்டு அடிச்சு, புரியுதா? இவங்களும் சரக்குலாம் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க, காசே கொடுக்க மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தாங்க, சொல்லாமான்னு தெரியல. ஸ்விக்கி டெலிவரி பாய் எங்கேயோ போயிருக்கும்போது இந்த மாதிரி ட்ரங்க் அண்ட் கைஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பையனை போட்டு அடித்து, பொருளை வாங்கிட்டு அவனை போட்டு அடித்து அங்கேயே போட்டு என்னென்னவோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இந்த ஸ்விக்கியில் இருக்க எல்லாரும் என்னடா நம்ம பையனை காணுமே அப்படின்ட்டு இவங்க எல்லாம் தேடி போயிருக்காங்க. லாஸ்ட் டெலிவரி பாயிண்ட் என்ன அப்படின்னு தேடி போய் பார்த்தா அங்கே இருந்தது எல்லாமே குழந்தைகள், 2K கிட்ஸ். அவனுங்க இவரை லாக் பண்ணி வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ தான் திகிலாக இருந்துச்சு, அம்மாடி டெலிவரி கைஸ்க்கெலாம் என்ன இது, ஆல்ரெடி வெயிலில் நொந்து போகிறதே பெரிய இது ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? கஷ்டப்பட்டு ஐடியில் ஏதாவது கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி கொஞ்சம் காசு சேர்த்து ஆண்டர்ப்ரனர் மாதிரி ஆகணும், இல்லை நம்மளே நமக்கு பிடிச்சதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபி ஆஸ் அ ப்ரொஃபஷன் பிடிக்கும் அப்படின்றதுக்காக ஈவெண்ட் கவரேஜ் பண்ணலாம் ட்ரை பண்ணா, அவரை கொண்டு கேமராவெல்லாம் திருடிட்டு போனதெல்லாம் தெரியுதுல்ல. ஆமாடா, இப்போ ஆர்டர் போய் இப்போ நீ வந்து ஒரு ஃப்ரீலான்சர் மாதிரிடா, சிங்கிளாக நீ தான் அந்த கம்பெனின்னு வச்சுக்க, நீ ட்ரைபாடு கேமரா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற, உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 10 லட்சம்னு வச்சுக்கேன், அந்தளவுக்கு பொருள்லாம் நல்லா கஷ்டப்பட்டு வாங்கிடுற ஐடியில் ஒர்க் பண்ணி. இப்போ அந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு நீ போகிறல்ல, நீ வரும்போது எப்படி வர, யார் என்ன ஏதுன்னு கேட்டு இவனுக்கு புக் பண்ணுறானுங்களே, நீ போகிற, நீயும் சரி எது வெட்டிங் ஷூட் போல் அந்த மாதிரி நினச்சிட்டு போவேன்.
ஓ கம்ப்ளீட்டா ஃபேக் சினாரியோவே. ப்ரீ ஷூட் மாதிரிலாம் கூப்பிடுவாங்கல்லடா, வெறும் கப்பிள்ஸ் மட்டும் இருக்கும், ஃபோட்டோ எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும் அப்படி. அங்கே ஒரு 3 பேர் இருப்பானுங்க, வந்ததும் குத்தி போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறது. அவ்வளோ எங்க போச்சு மாரல் வேல்யூஸ்? லைஃபை வந்து எப்படினாலும் லீட் பண்ணலான்றது எங்க இருந்து வந்துச்சு இந்த தாட்டு? இதை தான் கேட்டுட்டு இருக்கேன். அவனா வந்து இப்போ திரும்பியும் நான் வருவேன். அப்புறம் எந்த வீடியோ பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எல்லாரையும் சந்தேக கண்ணோடையே பார்க்கறது, சாகடிக்கிறது. அப்புறம் கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் மீதி இருக்கிற நல்லவங்களும் கடுப்பாகி அவனும் வில்லனாக தான் மாறுவான். அதுக்கு தான் நிறைய இடத்துல வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. அது இன்னைக்கு மேபி அப்போ நம்ம படிக்கும்போது ஜோக்காக இருக்கும். வில்லன்ஸ்லாம் வந்து பிறக்கலை, மேடு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் போட்டிருப்பாங்க. எப்படின்னா சில சுச்சுவேஷனில் ஏதோ புல்லிங்கில் வந்து வில்லனாக மாறுறது, இந்த மாதிரி தான் நிறைய பேர் மாறவே செய்வாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருந்த இடமே தெரியாமல் இருந்தாங்க. ராட்சசன் படத்தோட டேர்மே அதானுங்க. ராட்சசன் படத்துலேயும் அவர் வந்து நல்ல இதாக தான் இருப்பார், நல்ல பையனாக தான் இருப்பார். அவங்க எல்லாம் சேர்ந்து புள்ளி பண்ணுவானுங்க, ரொம்ப போட்டு கலாய்ப்பாங்க. அப்போ தான் அவரோட ஆன்டி ஈகோ வந்து ட்ரிகர் ஆகும், மனுஷன் வந்து வேற மாதிரி மாறிடுவார். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம சில விஷயங்களை வந்து நோ அப்படிங்கிறத ஒருத்தர் மூந்தில் அடித்த மாதிரி அவங்களுக்கு வலிக்கிற மாதிரியும் சொல்லலாம். அது ஏன் நோங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி கடைசியில் அந்த நோவை கொண்டு வந்து நிறுத்தலாம். அரண்டுருவாங்க அவங்களே. ஓ இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கா, அதனால தான் நீ நோ சொல்றியான்னு இருக்கும். அந்த கேட்குறவங்களுக்கு அக்செப்டபிளாக இருக்கும். ஓகே அதனால தான் வேணாம்னு சொல்கிறான், ஏற்றுக்கலாம். அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல தான் இருக்குது திறமை. அது மேபி ஏஜுக்கு பொறுத்து, எக்ஸ்போஷருக்கு பொறுத்து மாறலாம். ரைட்டு. ஸோ அவன் வந்து நியூஸ் வீடியோவே போகிறதில்ல. இப்போலாம் வந்து நிறைய கருத்துக்கள் தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் ஊர்வம்பு சீரீஸ்னு ஒன்று ஃபோனர்னால போயிட்டுருக்கோம். மாங்குன்னு பேசுவோம். ஃபேக்டாக தாங்க சொல்கிறான். இல்லை சொன்னோம். சரிங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாரிட்டி கிடைக்கிது, ஒரு விழிப்புணர்வு கிடைக்குது அப்படின்னா எங்களுக்கு சந்தோஷம் தான். அதான் ரைட்டு. இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவபரணி சிவா சார்கே பார்க்கலாங்க. பாய்.